Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now. பணியாளர் மறுசீரமைப்பு என்ற பெயரில் ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இந்திய ரயில்வே இறங்குகிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2026-27 நிதியாண்டில் மொத்த பணியாளர்களில் 2 விழுக்காட்டினரை குறைக்க இந்திய ரயில்வே திட்டம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைப்பில் இருக்கிறார். பாலவெற்றிவேல், இந்திய ரயில்வேயில் ஆட்குறைப்பு அப்படிங்கிற இந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? என்ன தற்போதைய நிலவரம்? இந்திய ரயில்வேயின் முக்கிய ஒரு பணிக்குழுவாக விளங்கக்கூடிய இந்திய ரயில்வே போர்டு முக்கியமான ஒரு மனித வள மறுசீரமைப்பு இலக்கு 2026-27 என்கிற ஒரு முக்கியமான ஒரு ஆவணத்தை வெளியிட்டு இருக்கிறது. இந்தியாவில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களில் மிக உயர்ந்த உச்சபட்ச அதிகாரம் கொண்ட, அதே நேரத்தில் அதிக மனித வளம் கொண்ட ஒரு நிறுவனமாக விளங்கக்கூடிய ரயில்வேயில் 14,80,455 பணியாளர்கள் தற்போது நிரந்தர பணியாளர்களாக இருக்கிறார்கள். அதில் 2% பணியாளர்களை குறைக்க முடிவெடுத்திருப்பதாக அதிர்ச்சி தரும் தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இதில் முக்கியமானவை என்னவென்றால், தெற்கு ரயில்வேயில் மற்றும் 1906 பணியாளர்களை குறைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆவணத்தில் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மொத்தமாக அந்த இருக்கக்கூடிய 12 ரயில்வே பிராந்தியத்துல ஒவ்வொரு ரயில்வேயும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையிலும், குஜராத்தில் இருந்து மணிப்பூர் வரையிலும் இருக்கக்கூடிய மொத்த இந்திய பிராந்தியத்தில் உள்ள அனைத்து ரயில்வே பணியாளர்களுடைய எண்ணிக்கையையும் 2% அளவிற்கு குறைப்பதற்கு முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி தற்போதுள்ள 14,80,000 பணியாளர்கள்ல இருந்து 29,608 பணியாளர்களை நீக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வடக்கு ரயில்வே, தெற்கு ரயில்வே, மேற்கு ரயில்வே, வடகிழக்கு ரயில்வே என 12 ரயில்வே பிராந்தியத்தில் உள்ள அனைத்து ரயில்வே பணியாளர்களுடைய விடுப்புகள், அதாவது எத்தனை பேரை குறைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸையும் தெல்ல தெளிவாக வெளியிட்டிருக்கிறார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 2% பணியாளர்கள் குறைக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிழக்கு ரயில்வே பிராந்தியத்தை பொறுத்தவரை 1,27,000 பணியாளர்கள் இருக்கிற நிலையில 2,544 பணியாளர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று தெற்கு ரயில்வே நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம், 95,322 பணியாளர்கள். தமிழ்நாடு, கேரளா உட்பட பகுதிகளில் 1,906 பணியாளர்கள் குறைக்கப்பட இருக்கிறார்கள். புதிய ரயில்கள், வந்தே பாரத் ரயில்கள் தொடர்ந்து அறிமுகப்படுத்தப்படும் இந்த சூழல்ல ரயில்வே பாதைகள் 98% இந்திய ரயில்வேயில் மேற்கொள்ள இருக்கும் ஆட்குறைப்பு நடவடிக்கை தொடர்பான தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பாலவெற்றிவேல். Jain Housing and Constructions Limited presents Jain's Anushree, Navalur. Luxury homes from just 58 lakhs onwards. Book now.